இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த செய்தியின் தலைப்பு, உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையில் சுகபோகத்தோடு உல்லாசமாய் படுத்திருக்கும் வாழ்க்கை அல்ல. ஜெபிக்க வருபவர்களிடம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்று சொன்னால் உடனே அவர்கள் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நம்பியவுடன், ஏற்றுக்கொண்டவுடன் எங்களுக்கு இனிமேல் பிரச்சனைகளே வராதா? வியாதிகளே வராதா? கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுமா? இந்த உலகத்தில் செல்வாக்கான நிலைக்கு நாங்கள் மாறி விடுவோமா என்று கேட்கிறவர்கள் தான் அதிகம். பைபிளை இன்னும் சரியாக படிக்காததினாலோ, சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களை பார்ப்பதினாலோ அவர்கள் இப்படி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க தீர்மானித்து விட்டால் அவர்கள் அனைவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை எப்படி நாம் புறஜாதி மக்களுக்கு தெளிவுபடுத்துவது? பல இடங்களில் ஜெபிக்கும் போது மற்றவர்கள் என்னை பார்த்து இப்படி கேட்டால் நானும் குழம்பி போயிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒருபுறம் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இன்னொரு புறம் துன்பங்களும் என்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மட்டுமே நம்மை திடப்படுத்தும். அதேதான் நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள். ஒரு பக்கம் துன்பங்கள், மறுபக்கம் கர்த்தருடைய அன்பும் அரவணைப்பும் ஆறுதலான வார்த்தைகளும் நம்மை நோக்கி வருகின்றது. அந்த உண்மையான அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அரவணைப்புக்குள் நாம் நுழைந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகளில் நாம் ஆறுதலாகி கொள்ள வேண்டும். இதற்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் போகிற துன்பமான பாதையை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. வெளித்தோற்றத்திற்கு நம்மை பார்ப்பவர்கள் நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருப்பதாக நினைப்பார்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தை முழுமையாக புரிந்து வைத்திருப்பவர், நம்மை உருவாக்கினவரும் நமக்காக ரத்தம் சிந்தினவருமான ஆண்டவர் ஒருவர்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவருக்கு மட்டுமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்து தெய்வீக ஆறுதலை நமக்குள், நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வருகிற சக்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர் சகல ஆறுதலின் தேவன். தாய் தேற்றுவதை போல நம்மை தேற்றுபவர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பிசாசை ஜெயித்தவர். நம்மை பிசாசை மேற்கொள்வதற்கு அவர் ஒரு நாளும் விட மாட்டார். ஆகவே திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளோடும் நாம் ஐக்கியமாகி ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்போம். அப்பொழுதுதான் நமது உள்ளத்தில் கவலைகள் பெருகும் போதெல்லாம் அவருடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். நம் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். நமக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற பலனை அவரே நமக்கு தருவார். ஆகவே எதற்கும் எப்பொழுதும் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள பிதாவே, இந்த அருமையான ஜெப வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை பார்த்து, பாடுகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து பல சமயங்களிலே நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். உம்மை பற்றி அறியாத புறஜாதி மக்கள் உம்மை தேடி வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை கிடைத்துவிடும், நாமும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட தான் வருகிறார்கள். சில சமயங்களிலே அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் காலதாமதமாகும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் உபத்திரவங்கள் ஏன் வருகிறது என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. ஆனா உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, நம்மோடு கூட இருக்கிறீங்கிற செய்தியை நாங்கள் சொல்லும் போது, நீங்க ஆண்டவரே உபத்திரவப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் கொடுத்து பலப்படுத்தி அவளை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகிற பாடுகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. எங்களுக்கு வருகிற வியாதிகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆகிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கொடுப்பீங்க என்கிற நிச்சயத்தோடு கூட நோக்கி பார்க்கிறோம். இதை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.